லோகேஷ்னார் தான் ஃபஸ்ட்டு காட் திங்ஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிச்சு கொடுத்தது தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் வரைக்கும் சரி, லிரிசிஸ்டாகவும் சரி, அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ காட் மோட் வரைக்கும் நிறைய நடந்திருக்கு. ஆமாம், சூர்யா பட்டி சாருக்கு தொட்டி ஃபுல்லாகவே வந்து காட் மோட் தான். ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் கதை ஐடியா தான் காட் மோடு. அதுக்கு பாட்டுக்கெல்லாம் தனியெல்லாம் எழுதல. அண்ட் சாய் அண்ட் அவர் ஒரு பெரிய மேஜிக். ஆமாம், பிரிஸ்டாப் விஜய் சார் படத்தில் அனி சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு கிடைக்கணுன்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட அது நடக்காத விஷயம். எங்கால இப்படிலாம் பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன எங்கால இன்னொரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க போயிருந்துருக்கலாம். தேங்க்யூ. அண்ட் இந்த விருது யாருக்கு போகுதுன்றது ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். யா சார், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரோக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விருதுகள் நீங்கள் மறுபடியும் வாங்க போகிறீங்க, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய பரிமாற்றம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக ஹிட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ் நடந்திருக்கு, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. காட் திங்ஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா? சார் ரொம்ப நல்ல விஷயம் சார். எனக்கு லோகேஷ்னார் தான் ஃபஸ்ட்டு காட் திங்ஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிச்சு கொடுத்தது தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் வரைக்கும் சரி, லிரிசிஸ்டாகவும் சரி, அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ காட் மோட் வரைக்கும் நிறைய நடந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டைரக்டர்ஸ் அண்ட் த மியூசிக் டைரக்டர்ஸ். அனினை ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட், அண்ட் தென் லோகேஷ்னா எப்பவுமே. அண்ட் இந்த அவார்ட் மோனிகா ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் ரஜினி சாருக்கு பாட்டு எழுத போகிறோம். யாருக்கு கசக்க போகுது, அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு ஸ்பெஷல் நம்பர். அண்ட் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. என்ன தேவையோ, உனக்கு பாட்டுக்கு என்ன தேவையோ எழுதிக்க. எனக்கு அவர்கிட்ட இப்படி போகலாம் வேலாமான்ட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்பி கொடுத்துருவார் லோகேஷ்னா. ஏன்னா அனி சாரும் அதே தான். ஸோ ரொம்ப ஜாலியாக ரசிச்சு எழுதினேன். ஏன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ரீசெண்டாக காட் மோடு சூப்பராக போயிட்டுருக்கு. ஆமாம், பட்டி தொட்டி ஃபுல்லாகவே வந்து காட் மோட் தான். ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு சாங் நான் சாயோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் ஆர்ஜே நான் முன்னாடியே தெரியும். ஸோ அப்போது பார்த்துட்டு ரேண்டமாக 4-5 கதையை பற்றி ஒரு 4-5 விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணும்போது தான் அவர் ஐடியா மட்டும் சொன்ன கதையோடது. அவர் கதையோட ஐடியா தான் காடு மோடு. அதுக்கு பாட்டுக்கெல்லாம் தனியெல்லாம் எழுதல. ஓகே, கதை முடிக்கும் போதே இதானே உங்கள் படம் காடு மோடு, சூர்யா சாரோட காடு மோடு தான் படம். ஸோ ரேண்டமாக டாக்கிலே அது வந்துருச்சு. நான் அதை பாட்டில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் சாய் அண்ட் அவர் ஒரு பெரிய மேஜிக். ஆமாம், பிரிஸ்டா அப்படி. உங்கள் லைஃப்பில் காட் மோடு எதுவும் நடந்திருக்கா? சார் அதான் சார், லோகேஷ் கனகராஜன் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுதான் காட் மோடு. அதுதான் வேற எதுவும் இல்லை, அதுதான் காட் மோடு. மற்றதெல்லாம் அடுத்து வருமா இருக்கும். இது வரைக்கும் ஆனதில் பெரிய காட் மோடு அவர் தான். சூப்பர். ஏன்னா இதில் ஏவியில் பார்க்கும்போது உங்களுடைய ஜேர்னி வேறு லெவலில் இருந்தது. அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து, அதுக்கப்புறம் லிரிசிஸ்டாக வந்து, அதுக்கப்புறம் டேரக்டராக இப்போ ஹாய் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எப்படி இது மண்டை குழம்பிடாதா? எப்படி இருக்கீங்க? இல்லை சார், உள்ளே வந்தது டேரக்டர் ஆகுன்றதுக்காக தான். ஆனால் வண்டி ஓட்டணும்னா சார் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அதனால் பாட்டு எழுதிட்டு இருப்பேன். முன்னாடியே சின்னதாக எழுதிட்டு இருப்பேன், காது குத்துக்கு மற்ற விஷயத்துக்குலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் முதல் பாட்டு வாய்ப்பு வந்தது, அதுவும் மாஸ்டரில். ஏன்னா விஜய் சார் படத்தில் அனி சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு கிடைக்கணுன்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட அது நடக்காத விஷயம். அது ஃபீச்சர் ஃபிலிம் நடத்தி கொடுத்த அப்படி. ஸோ அங்கேருந்து நான் போனால் போகட்டுன்ற பாட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு கொடுத்தது. ஸோ இப்போது காடு மோடுன்னு இப்போ என் படத்துக்கு பாட்டு எழுதி நான் போயிட்டே இருக்கு. சூப்பர். உங்களுக்காக எல்இடியில் ஒரு சில விஷயங்கள் வெயிட்டில் இருக்குது, என்னென்னு பார்த்தலாம். எல்இடி ப்ளீஸ். வா, பயங்கரமாக இருக்கே பார்க்கவே. டிசி சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் ஆக்ஷன் மோட் லோகேஷ் கனகராஜ் தான் டிசிலையும் பார்க்க போகிறீங்க. ஆனால் அதில் சில சீக்வன்ஸ் எல்லாம் அரசல் புரசலாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக இப்போ ட்ரைலர் வந்துருந்துச்சு, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் எங்கால் இப்படிலாம் பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன எங்கால் இன்னொரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க போயிருந்துருக்கலாம். ஓ, அப்படி சொல்கிறீங்க. அப்போ கூடிய சீக்கிரத்தில் அவரை வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணுறதையும் நாங்கள் பார்த்துலாம் இல்லையா? அவர் சொன்னார்னா பண்ணிடலாம். நீங்கள் ரெடி? நான் எப்பவுமே ரெடி. ஸ்கிரிப்ட் ரெடி, எல்லாமே ரெடி தான் எப்பவுமே. சார் ஓகே சொன்னார்னா போயிடலாம். ஷூர். சூப்பர். அப்போ சீக்கிரமாக அதையும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் இந்த விருது வாங்கினதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விருதுகள் நம்ம ப்ரோவோக்கில் நீங்கள் வாங்கணும், எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ப்ரோவோக் ஃபேமிலி அண்ட் சுரேஷ் சந்திரா சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
இந்த அவார்ட் தந்த ப்ரவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். த மோஸ்ட் செலிப்ரேட்டட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஏன்னா டெலிவிஷனில் தேர் ஆர் ஸோ மெனி விமென் டூயிங் கிரேட் ஜாப் ஆஸ் ஆக்டர்ஸ். அவங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஆஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே மோர் தென் மணி இட் இஸ் லைக் எங்களுக்குன்ற ரெக்கக்னிஷன். யாராவது வந்து நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி ஒரு அப்படியே உள்ளேருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அவ்வளோ லவ் கிடைச்சதுக்காக இந்த அவார்டு எனக்கு கொடுக்கறது வந்து சீரியஸ்லி ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை, அதுக்கு தகுதியான ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின் போது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ தேங்க்யூ. நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்கன்னு. அவங்க கத்தும் போது அவங்களுடைய லவ்வை கொடுக்கும் போது நாங்கள் அதை பார்க்கறதுனால இந்த விட்னஸாகவே இருக்கும்போது வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் வந்து நீங்கள் சினிமா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் சீரியலுக்குள்ளே வந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே, அங்கே கிடைக்காத ஒரு ரிசப்ஷன் இங்கே வந்து மக்கள் வந்து மகாநீதி சீரியல் மூலிமா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டு பொண்ணாவே உங்களை லவ் பண்ணி ஆமா, பார்க்குறாங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் நான் நடிக்க வரப்போ சீரியல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம படம் தான் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து எனக்கு சீரியல்ஸ்லாம் பிச் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இல்லை நான் சீரியல்லாம் பண்ண மாட்டேன், நானே சீரியல் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த கேட்டகரிஸ்லாம் பார்க்கும்போது நிறைய புது புது கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ இதுக்கெலாம் அவார்ட் கொடுக்குற ப்ரோவோக்கு ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் சாம் பால், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம் பால், அஸ்வினி அவங்க என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் எவ்வளோ பிராண்ட்ஸ் ஓடுது, இது முடியறதுக்குள்ளே இன்னொரு பிராண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஒரு ப்ரோவோக் அவார்ட் நடத்தி தே மேக்கிங் இட், தே ஆர் கிவிங் பேக் எவ்ரிதிங் டு த சொசைட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐடென்டிஃபைங் மீ. குமுதா ஹாப்பி அண்ணாச்சின்ற மாதிரி நக்ஷத்ரா ஹாப்பி அண்ணாச்சி. எஸ், வெரி ஹாப்பி. ஹாய் நக்ஷத்ரா. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சண்டே அதுவுமா உங்களோட ஈவினிங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ஐம் வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ ஹியர். இல்லை, உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னொன்னே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இல்லை பாருங்க, தேங்க்யூ. அழகுமதி மலரும் இருக்காங்க. பசங்களையும் சீரியல் பார்க்க வச்சிட்டீங்க. அழகழகு சீரியல் மூலியமா பசங்களையும் சீரியல் பார்க்க வச்சிருக்கீங்க. அவர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அழகு அழகு, ஐயோ அழகு அழகு அழகுன்ற மாதிரி. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகா பிரிட்டியா சூப்பரா இருக்கீங்க. கேக்கு மாதிரி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஐ நோ ஐ லுக் லைக் a gift நானே சொல்லிட்டு இருந்தேன். எஸ், ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் பத்தி சொல்லுங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா ஒரு 2.5 years ஆக்சுவலி டெலிவிஷனில் எதுவுமே பண்ணாமல் ஐ டுக் அ பிரேக். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தான் அழகே அழகு. ஸோ அதுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் அவார்ட் லிட்ரலி ஈவினிங்லேருந்து ஏதோ லைக் கரியர்லேயே முதல் தடவை அவார்ட் வாங்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி ஐ ஹேட் சோ மெனி பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். இஸ் திஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோவோக் ஃபார் ஆக்சுவலி ப்ரோவோக்கிங் தட் ஃபீலிங். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் கண்டிப்பாக என் அழகு மலர் முன்னாடி அவங்களும் அடுத்த ஒரு அவார்ட் வாங்க போகிறாங்க. ஸோ இட் ரியலி ஃபீல்ஸ் வெரி வெரி நைஸ். பிகாஸ் அழகே அழகு ஒரு குடும்ப கதை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லைக் யூனோ ஒரு டியூவல் ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் சச் அ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு அவார்டுமே அது கிடைக்கும் போது ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அழகுமதிக்கு எனக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனே ஒவ்வொரு தடவை நான் மக்களை போய் பார்க்கும்போது கிடைக்கிற ஃபீட்பேக் தான். இந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு, அழகுமதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்களும் இந்த மாதிரி இல்லையேன்னு ஏங்குற பெண்களையும் மீட் பண்ணும்போதே எனக்கு அது ரொம்ப ரிவார்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை எழுதி இப்படி அமைச்சு கொடுத்த பிரியா மேம்க்கும் சரி, பிரவீன் பெனட் சாருக்கும் சரி, எங்களோட என்டையர் டீமுக்கு ஐ டெஃபினெட்லி ஓ தெம் அ லாட். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக்குற என்னோட அழகு மலர் அன்ஷிக்கும் என்னுடைய தேங்க்யூ. அண்ட் என்னோட லைஃபையே அழகாக்குற என்னோட ராகவுக்கு தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Vela. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Brillare Cabello Shave Professional. Seasoul, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.